மத்திய பிரதேசத்தின் மங்களமான தேவிகள். அடுத்து செல்ல வேண்டிய பீடங்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ளவை. ஏற்கனவே மைஹர் சாரதா மாதாவின் பீட தரிசனம் கிடைத்தாயிற்று. இருக்கும் பீடங்கள் சக்தி பீடங்கள் பைரவ பர்வதம், உஜ்ஜயினி மற்றும் ஷோணம். மாத்ருகா அக்ஷர பீடங்களில் ஓம்காரேஸ்வரம், மாஹேஸ்வரம், உஜ்ஜினி, அவந்தி தேவி மற்றும் சோனாட்சி தேவி ஆக 5 தேவியர். நான் முதலில் ஓம்காரேஸ்வரம் ஜோதிர்லிங்கம் மற்றும் மாத்ருகா அக்ஷர பீடம் அம்பிகையின் அங்கம் முதுகு என்கிறார்கள். பீடேஸ்வரியின் நாமன் ஜோதிஷ்பதி, மைரவர் நிமிஷர். மாத்ருகா அக்ஷரங்களில் விற்கான இடம். அக்ஷர தேவி கத்யோதினி தேவி. பீடம் அர்த்த பீடம், நர்மதா பீடம். இந்த அக்ஷர தேவி 3 முகங்களும் 4 கரங்களுடன் மஞ்சள் வர்ணத்தினர். கஞ்சரீடம் அம்மையின் வாகனம். ஜீவன் முக்தி கிட்டும் பீடம். அம்பிகையின் முதுகு விழுந்த இடம். இது நம் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாசிரமம், அதாவது கன்னியாகுமரி என்றும், அங்கதேவியின் நாமம் பத்ரகாளி என்றும், பைரவர் நிமிஷர் என்றும் கூறப்படுகிறது. ஆக இந்த 2 பீடங்களிலுமே அம்மையின் முதுகு விழுந்ததாக பார்க்கிறோம். ஓம்காரத்து ஜோதிஷ்மதி. ஒருமுறை விந்திய பர்வதம் நாரதரிடம் தானே மிகவும் உயர்ந்த மலை என்றும் மிகவும் சிரேஷ்டமான மலை என்றும் பெருமை பேச, நாரதர் உன்னை விட மேரு பர்வதம் உயர்ந்தது, அதனுடைய சிகரங்கள் விண்ணவர்கள் உலகையும் தொட்டுவிடக்கூடியவை என்று பதிலளித்தார். இதனால் மனவரத்தம் அடைந்த விந்தியம் சிவபெருமானின் பார்த்திவலிங்க ஸ்வரூபத்தினை அன்ன ஆகாரமின்றி 6 மாதங்கள் பூஜை செய்ய பகவான் சங்கரர் பிரசன்னமானார். விந்தியா வேண்டும் வரம் கேள் என்றதும் விந்தியம் எனக்கு அபீஷ்ட புத்தியை தாருங்கள் என வேண்டி நிற்க சுவாமியும் அவ்வாறே வரமளித்தார். தேவர்களும் முனிவர்களும் பெருமானை அங்கேயே கோவில் கொண்டு பிரார்த்தித்தனர். அங்கிருந்த ஓம்கார லிங்கம் 2 பாகமானது. பிரணவத்தின் பகவான் சதாசிவன் இருந்த பாகம் ஓம்காரம் என்ற நாமம் கொண்டது. பார்த்திவலிங்கம் சிவஜோதி ஸ்வரூபமாக இருந்த பாகம் மமலேஸ்வர் ஆனது. 2 சிவலிங்கங்களும் ஜோதிர்லிங்கமாக நமக்கு காட்சி தருகின்றனர். இங்கு பகவான் குடியிருக்கும் பர்வதம் ஓம்காரம் என்று அழைக்கப்படுகிறது. ராஜா மாந்தாத்தா இக்ஷ்வாகு வம்சத்தினர். இவர் ஓம்கார பர்வதத்தில் தவம் இயற்றியிருக்கிறார். மும்மூர்த்திகளும் மகிழ்ந்து பிரசன்னமாகி பகவான் சிவனை இந்த ஓம்கார பர்வதத்தில் குடியிருக்க வேண்டினார். மாந்தாத்தா அவரை வேண்டிக் கொண்டார். பகவானும் அப்படியே இந்த மலையில் தங்கினார். யாவத் சூரிய உதயதிஸ்ம யாவச்ச பிரதிஷ்டதி சர்வ தத் யோவனாஸ்வஸ்ய மாந்தாத்து க்ஷேத்திரமுச்சதே என்று எங்கு சூரியன் உதயமாகிறானோ அங்கிருந்து அவன் அஸ்தமிக்கும் இடம் வரை மாந்தாத்தா க்ஷேத்திரம் எனப்படுகிறது. ஓம்காரேத்வ மமலேஸ்வரம் என்கிறது சங்கரரின் லகு ஸ்தோத்திரம். ஆக ஓம்காரேஸ்வர பர்வதம் மற்றும் நர்மதே நாம் வலம் வருகிறோம். நர்மதை நதியின் பவித்திரத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அவள் ஓம்காரேஸ்வரரை சுற்றி வருவதே மிகவும் அழகு. நர்மதை காவிரி நதிகளின் சங்கமும் இங்கு நாம் கண்டு கழிக்கலாம். நமது தமிழ்நாட்டில் கொள்ளிடமும் காவேரியும் சங்கமாவது போல ஓம்காரேஸ்வரத்தில் நர்மதியும் காவேரியும் சங்கமமாகின்றன. இந்த சங்கமத்தில் குளித்து பித்திருக்காரியங்கள் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரும் காலங்களில், சங்கராந்தி மற்றும் கிரகண காலங்களில் இந்த சங்கமத்தில் ஸ்நானம் செய்வது மிகவும் உன்னதமாகும். நர்மதை கரையில் இருக்க ஒரு படகு பேசிக்கொண்டு நர்மதியும் ஓம்காரத்தையும் பரிக்கிரமா செய்ய முடிந்தது. சங்கமத்திலும் ஸ்நானம். எப்பேற்பட்ட ஸ்பர்சம்! அன்னை நர்மதையின் அரவணைப்பில் மயங்கி விடுகிறோம். அம்மா நம்மை கனிவாக அணைத்துக் கொள்கிறார். பின் ஓம்காரேஸ்வர் தரிசனத்திற்கு படகில் ஏறி அந்த மலையை அடைந்து சில படிகள் ஏறி மேலே போனால் மகாகாலேஸ்வரர், சித்தநாத், கேதாரேஸ்வரர் மற்றும் குப்தேஸ்வரர் ஆகிய லிங்கங்களை தரிசிக்கலாம். பெரிய மண்டபம். அங்கு அமர்ந்த பண்டாக்கள் பூஜை செய்து வைக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பண்டா கிடைத்தார். நர்மதை தீர்த்தத்துடன் பூஜா திரவியங்களுடன் உள் மண்டபத்திற்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த வரிசையில் சேர்ந்து கொண்டால் கருவறையில் நுழைந்து விடலாம். கியூ நகர நகர சுவாமியின் பிரணவலிங்க ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரர் காட்சி தந்தார். கண்ணாடி வழியாக சுவாமி தரிசனம். மேலே ஜலம், பால், வில்வம் ஆகியவற்றை சமர்ப்பித்தால் சுவாமிக்கு மேலே போய் விழுந்து விடுகிறது. நான் ஏற்கனவே வந்திருந்த போது சுவாமியை ஸ்பர்சித்து பூஜை செய்திருக்கிறேன். சுவாமிக்கு கீழே இருக்கும் ஜலம் நர்மதியின் ஜலம் என்கிறார்கள்.
நர்மதை மிகவும் கீழே ஓடினாலும் நாம் பர்வதத்தை ஏறி வந்த போதிலும் சுவாமிக்கு நர்மதா மாதா நீராஞ்சனம் செய்கிறாள். அப்பனுக்கு பின்னே பார்வதி மாதா. ஒரு வெள்ளியினால மாடத்தில் அன்னையின் பிரதிமை பாஷாணத்தினால் ஆனது. அன்னை மனோகரியாக காட்சி தருகிறாள். முதுகு விழுந்த இடம், ஆனால் அன்னையின் முதுகு தெரிவதில்லை, முகம் மட்டுமே. ரொம்பவும் அழகு. வட இந்திய மாதாக்கள் போன்ற அலங்காரம். இனியதன் மூளை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி. தனிப்படு வித்தனள் சார்பு படுத்து நனிப்படு வித்துள்ளம் நாடி நின்றாளே என்கிறார் திருமூலர். அம்பிகை தன்னிகரற்ற ஏகநாயகி, தன்னை செலுத்த யாரும் இல்லாத தலைவி, மனச்சோர்வகற்றும் அம்பிகை. அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. பார்வதி மாதாவின் தரிசனம் வேண்டுமென மறுபடியும் கியூவில் நின்று அம்பாள் சுவாமியை தரிசித்தேன். பண்டாவிடம் கேட்டு படமும் பிடித்துக் கொண்டேன். அங்கிருந்து கீழே இறங்கி வந்து மமலேஸ்வர் அவர் கோவிலிலும் மமலேஸ்வரரையும் தரிசனம் செய்து அவருக்கும் அபிஷேகம் செய்து இந்த கோவிலுக்கு வந்த என்னுடைய அந்த ஆசையை ருத்ராபிஷேகம் செய்து லிங்கங்களை நர்மதையில கரைத்து விடலாம். அதனால அதை ருத்ராபிஷேகம் செய்து லிங்கங்களை நர்மதையில் கரைத்து விட்டோம். நர்மதா ஜெயந்தி மாக மாதம் இங்கு கொண்டாடப்படுகிறது. நர்மதாவின் எல்லா துறைகளிலும் உற்சவம் நடக்கிறது. பஜனை, பூஜைகள் மற்றும் வேடிக்கைகள். நர்மதாவை பால் மற்றும் பூக்கள் கொண்டு அர்ச்சித்து வணங்குகிறார்கள். இதில் முக்கியமான கட்டம் ஓம்கார பர்வத்தின் மீது ஓம் மற்றும் நர்மதேஹரா என்ற ஆகாரத்தில் நடக்கும் ஆரத்தி மிகவும் விசேஷமானது. இந்த ஓம்காரேஸ்வரம் சிவபுரி, விஷ்ணுபுரி, பிரம்மபுரி என்ற பிரிவுகளை கொண்டு பலவிதமான கோவில்களை தன்னகத்தே கொண்டது. காவேரி கா நர்மதையோ பவித்ரே சமாகமே ஆயாச சஜ்ஜன தாரணாய சதைவ மாந்தாத்ராபுரே வசந்தம் ஓம்காரமீசம் சிவமேகமீட்டே என்கிறார் சங்கரர். காவேரி நர்மதா சங்கமத்தின் பவித்திரமான மாந்தாத்தா மலையில் சதா வசிக்கும் ஓம்காரநாதர் நமக்கு முக்தி அளிக்கட்டும். இங்கு சக்திபீடம் தரிசனத்தில் மாதா முடிந்து கொண்டு வருகிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறாள் என்னை. ஜோதிஷ்மதி தேவிக்கு சக்தி தருபவள் ஆதிமதவான இந்த பார்வதி தேவி தானே. அன்னை பார்வதி தேவியை ஜோதிமயமானவள், பஞ்சபூதங்களுக்கும் அவளே அதிபதி அல்லவா. அதில் ஜோதியும் வெளிச்சமும் அக்னியும் அவளே தானே. ஆக அன்னை பார்வதி தேவியை சக்திபீட நாயகி ஜோதிஷ்மணியாக நினைத்து வணங்கி இந்த அருமையான தலத்திற்கு வந்ததற்கு அம்மைக்கும் அப்பனுக்கும் நன்றி சொல்லி திரும்பி வந்தேன்.